ஒரு பிரதமர், ஒரு நாட்டினுடைய பிரதமர் ட்ரம்புக்கு நேரடியாக ட்ரம்ப் சேர தூக்கி பின்னாடி போடுறார். அமெரிக்காவுக்கு போனா ட்ரம்ப் சேர தூக்கிட்டு வர்றார், உட்காருங்க ஐயான். உலக நாடுகள் சிவப்பு கம்பளத்தை விரித்து அந்த மனிதனை வரவேற்பதற்காக கை கட்டி உலக நாடுகள் இருக்கிறார். இன்னைக்கு இந்தியாவில் கட்டார் நாட்டினுடைய எமீர் இருக்கிறார், இஸ்லாமிய நாட்டினுடைய ஒரு மிக முக்கிய தலைவர். அந்த தலைவரை வரவேற்பதற்காக பிரதமர் மோடி அவர்களே விமான நிலையத்துக்கு போய் அந்த தலைவரை வரவேற்கிறார். விமான நிலையத்திற்கு போய் மோடி நிற்கிறார். காரணம், ஒரு இஸ்லாமிய நாட்டின் மீது எந்த அளவுக்கு நட்பான உணர்வு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் என்பதெல்லாம் சாட்சிங்க. உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, நேற்று முன்தினம் மோடி மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா முதல்ல நாங்க கோ பேக் மோடின்னு சொன்னோம், நாங்க இன்னைக்கு கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம் அப்படி. உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன், நீ சரியான ஆளா இருந்தா, சரியான ஆளா நீ இருந்தீனா உன் வாயிலிருந்து கெட் அவுட் மோடி நீ சொல்லிப்பார், நீ சொல்லிப்பார், நீ சொல்லிப்பார். இல்ல இல்ல எங்க அப்பா முதலமைச்சர், எங்க தாத்தா 5 முறை முதலமைச்சர், நீ சொல்லி பாடுறா பார்க்கலாம், நீ சொல்லிப்பார். நான் சொல்றேன், நீ சொல்லிப்பார். வாயிலிருந்து எங்களுடைய உலக தலைவரை எங்க தாத்தா முதலமைச்சர், அப்பா முதலமைச்சர், எங்க அப்பா சிட்டிங் முதலமைச்சர், நான் சிட்டிங் துணை முதலமைச்சர் சொல்றா பார்க்கலாம், சொல்லு. நீ மந்தாளத்து கேட்ல சொன்ன 2 நாட்களுக்கு முன்பு நீ என்ன சொன்ன சென்னையில்? கெட் அவுட் மோடி, வெளியே போடா மோடின்னு சொல்லுவாராம். உன் வீட்டுக்கு வெளியே வந்து பால்டாயில் பாபு போஸ்ட் ஒட்டிட்டு வரும். அந்த கூஜா தூக்கருக்கு இங்க ஒரு சாராய அமைச்சர் சுத்திட்டு இருக்கார் கரூர். இவனுக்கு எந்த அளவுக்கு ஒரு கேவலமான பேர் வழினா, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேத்தனை பார்த்து கேட்கிறாரு, ஏப்பா நீ 3 மொழி கத்துக்கன்னு அண்ணாமலை சொல்றியே, உனக்கெல்லாம் என்னையா தகுதி இருக்கு? நான் சொல்றேன், அன்பில் நல்லா கேட்டு, காதுல நல்லா காது திறந்து கேட்டுக்க, நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்க. இதே ஊர்ல திமுக காரனுக்கு மனைவி, இணைவி, துணைவி 3 பேர், 3 பேர். நான் சொல்லிட்டே வர, நல்லா கேளுங்க. 3 பேர். திமுக கார நடத்தக்கூடிய பள்ளியில நேத்து அண்ணன் இந்த 2G புகழ் ஆ ராஜா சொல்றார், இந்த ஹிந்திக்காரனே ஹிந்தி படிச்சுட்டு தமிழ்நாட்டில் வந்து குப்பை கொட்டிட்டு இருக்கான். தாய்மார்களுடைய உழைப்பிற்கு பாரதிய ஜனதா கட்சி 2026 தேசிய ஜனநாயக கூட்டணியில நீங்கள் ஆட்சியிலே அமர வைக்கும் பொழுது 2500 தாண்டி பாரதிய ஜனதா கட்சி நிற்கும். நான் சொல்லிங்க, இந்த பெரியவர் சொல்றார், மோடி கேரண்டி. மோடி அவர்கள் சொன்னால் செய்வான். அண்ணே 1000 ரூபாய் கொடுக்காமயே உனக்கு பணம் இல்லைங்கிறானுங்க, தட்டு தடுமாறுறானுங்க. உங்க பாட்டுக்கு நீங்க மைக் எடுத்து 2500 தாண்டி கொடுப்போம் சொல்றீங்களேன்னா, அப்ப மத்த பணம் எல்லாம் சரியா வருமா? ஸ்கூலுக்கு பணம் கொடுக்கணும், ரோடு போடுறதுக்கு பணம் கொடுக்கணும், ஹாஸ்பிட்டல் நடத்துறதுக்கு பணம் கொடுக்கணும், வளர்ச்சி குறையாம இருக்கணும், எப்படிங்கன்னா கொடுப்பீங்க? அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, பாசத்திற்கும் நேசருக்கும் மிகுந்த கரூர் மண்ணில், கரூரார் வாழ்ந்த இந்த புண்ணிய பூமியில ஒரு அரசியல் மாற்றம் நிச்சயமாக நடக்காதா என்று காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு கரூர் சொந்தங்களே, மேடையின் மீது இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா நம்முடைய முக்கியமான தலைவர்களே, முக்கியமாக கரூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவராக 2வது முறையாக தேர்வு பெற்றிருக்கக்கூடிய அருமை சகோதரர் செந்தில்நாதன் அவர்களே, மேடையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர், இந்த பகுதியினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் KP ராமலிங்கம் அவர்களே, மேடையின் மீது இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் சோழன் பழனிசாமி அவர்களே, மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய திட்டப்பிரிவினுடைய மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் மகுடபதி அவர்களே, மாநில மகளிர் அணியினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரி மீனா வினோத்குமார் அவர்களே, நம்முடைய ஆற்றல் மிகுந்த பொதுச் செயலாளர்கள் அருமை சகோதரர் சக்திவேல் முருகன் அவர்களே, ஆறுமுகம் அவர்களே, கோபிநாத் அவர்களே, பொருளாளராக இருக்கக்கூடிய அருமை ஐயா குணசேகரன் அவர்களே, மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய அண்ணன் வேலுச்சாமி அவர்களே, நம்முடைய மாவட்ட செயலாளர்களாக முக்கிய பொறுப்பிலிருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் சுப்பிரமணி அவர்களே, RVS செல்வராஜ் அவர்களே, குணசேகரன் அவர்களே, ஆறுமுகம் அவர்களே,
நாமக்கல் மாவட்டத்தினுடைய தலைவராக இருந்து இந்த நிகழ்வுக்கு நம்முடைய அன்பை ஏற்று இங்கு வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் ராஜேஷ்குமார் அவர்களே, மேலே இருக்கக்கூடிய மற்ற தலைவருடைய பெயரையும் நான் சொல்ல இருக்கின்றேன். மண்டல் தலைவர் உட்பட இந்த பகுதியினுடைய நகர தலைவர்கள் மிக கடுமையாக உழைத்து நாம் எல்லாம் சந்திப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு எடுத்து கொடுத்திருக்கிறாங்க. நாம் இன்று சந்தித்துக் கொண்டிருப்பது ஒரு முக்கியமான நேரத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, இன்னும் ஒரு ஆண்டுல மறுபடியும் 5 ஆண்டுகள் நாம் காத்திருந்து அரசியல்ல ஒரு மாற்றம் வராதான்னு ஒரு முறையும் காத்திருந்து வாக்களித்து ஏமாந்து கையில் இருக்கக்கூடிய மை மட்டுமல்ல கையில் இருக்கக்கூடிய ரேகையும் தேய்ந்து மாற்றம் வராதான்னு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை காத்து கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய சட்டப்பேரவை தேர்தல் வர இருக்கிறது. எப்போதும் போல் இல்லாத அளவுக்கு இந்த முறை மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள், முடிவோடு இருக்கின்றார்கள். இந்த தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை வேரோடு மண்ணோடு வீழ்த்த வேண்டும் என்பதிலே தெல்ல தெளிவான முடிவோடு இருக்கின்றார்கள். அதிலும் மிக முக்கியமாக கரூர் மண்ணிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்ற வேண்டும் என்கின்ற முடிவில் இருக்கிறார். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எப்படி இருக்குது? நாங்க ஐயா ஒரு கல்லை குடித்த ஒரு குரங்கு நல்ல பனைமரத்து கல், ஒரு பனைமரத்து கல்லு, செம்மண் பனைமரத்தினுடைய கல்ல, நல்ல ஒரு பான கல்ல ஒரு குரங்கு குடிச்சிருச்சுங்க ஐயா. அந்த குடிச்ச குரங்கு ஒரு பான கல்லினுடைய சூடே பார்த்தீங்கன்னா தட்டு தடுமாறிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு தேள் வந்து அந்த குரங்க கடிக்குது. ஆல்ரெடி கல்ல குடிச்ச குரங்க ஒரு தேள் வந்து கடித்தால் அந்த குரங்கு எப்படி நடந்து கொள்ளுமோ அதுபோன்றுதான் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி கல்லை குடித்து தேலை கொட்டிய ஒரு குரங்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்கு. அவ்வளவு நிலை தடுமாறி இருக்கு. என்னுடைய பேச்சில் 2 பாகம் இருக்குதுங்க ஐயா. முதல் பகுதி, ஒரு விவசாயினுடைய மகனாக, இந்த மண்ணினுடைய மைந்தனாக, உங்களுடைய செல்ல பிள்ளையாக, எப்பொழுதும் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கி வளர்ந்த ஒரு சமுதாயத்தில் பேசக்கூடிய மனிதனுடைய பேச்சாக என்னுடைய முதல் பகுதி இருக்கும். என்னுடைய பேச்சினுடைய 2வது பகுதி நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தற்குறிகள், உதயநிதி ஸ்டாலின் மற்றும் ஒரு தற்குறியாக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அவருடைய பாணியில அதே மாதிரி திமுக ஸ்டைல பேச போறேன். இதுவரைக்கும் எந்த மேடையில அதுபோல் நான் பேசியதில்லை. இன்று கரூர் மேடையில திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவர்களுடைய பாணியில் எப்படி பேசினா அவர்களுக்கு புரியும் என்பதில் என்னுடைய 2வது பாதையினுடைய என்னுடைய பேச்சு இருக்குங்க ஐயா. அதனால பெண்கள் யாரும் என்னை தவறாக நினைக்க கூடாது. அரசியல் காலகட்டத்தில் அங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். முல்லை சில இடத்துல முள்ளால தான் எடுக்கணும். ஒரே பொய்ய திரும்ப திரும்ப சொல்லி குழந்தைகளுடைய எதிர்காலத்தோடு விளையாண்டு அவர்கள் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும், நம்முடைய குழந்தைக்கு தரமான கல்வி கிடைக்கக்கூடாது, நம்முடைய குழந்தைகள் வாழ்க்கையில மேல வந்துடக்கூடாது என்பதிலே தெல்ல தெளிவாக ஒரு அரசியல் கூட்டம், ஒரு குள்ளநெறி கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்குதுங்க ஐயா. 60 ஆண்டு காலமாக தெல்ல தெளிவா இருக்கிறார். ஒரு கூட்டம் மட்டும் நம்மை ஆள வேண்டும், இன்னொரு கூட்டம் ஆள்வதற்கு அவர்களை தகுதிப்படுத்த வேண்டும். போஸ்ட் ஒட்டணும், கோந்து எடுத்துட்டு போகணும், அவர்களுக்கு விடிய விடிய கொடை பிடிக்கணும், பொதுக்கூட்டத்தில் உட்கார்ந்து கைத்தட்டி விட்டு அவர்கள் கொடுக்கக்கூடிய பிரியாணி பொட்டலத்தையும் அவங்க கொடுக்கக்கூடிய தண்ணீர் பாக்கெட்டையும் குடிச்சிட்டு போயிடணும்னு நினைத்துக் கொண்டிருக்கின்றார். அதையெல்லாம் இந்த முறை உடைத்து 2026 சட்டப்பேரவை தேர்தல் அதையெல்லாம் உடைத்து திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய சக்தியை இந்த மண்ணிலிருந்து வேரோடு அறுத்து எரிய வேண்டிய நேரம் இல்லை. நாங்க ஐயா தமிழ்நாட்டை ஆண்டவனே வந்தாலும் காப்பாற்ற முடியாதுங்க ஐயா. இதுக்கு முன்னாடி ஒரு பெரியவர் சொன்னார், சூப்பர் ஸ்டார் சொன்னார், ஒரு காலகட்டத்தில் சொன்னார், தமிழ்நாட்டை ஆண்டவனே வந்தாலும் காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு உண்மையாலும் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் 2026 ஆட்சிக்கு வந்தாங்கன்னா பஞ்சம் பிழைப்பதற்காக எல்லாம் தமிழ்நாட்டை விட்டு வேற இடத்துக்கு போயிட வேண்டியதான். அந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது. அதனால் நம்முடைய தார்மீக கடமை, நம்முடைய உரிமை, இவர்களை ஆட்சி பீடத்திலிருந்து இறக்கி அதிகாரம் அப்படிங்கறத ஒரு பைசா கூட கையில கொடுக்காம வைக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குங்க ஐயா. இன்னைக்கு பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். உலகத்தில் எங்கேயும் இல்லாத சாதனையை ஒரு தமிழ் பெண், திருச்சியை சார்ந்த ஒரு தமிழ் பெண் 11 முறை மோடி அரசு போட்டிருக்கக்கூடிய பட்ஜெட்டை ஒரு தமிழ் பெண் 8 முறை பாராளுமன்றத்தில் சரித்திர சாட்சியாக அந்த பட்ஜெட் அளிச்சிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு தமிழ் பெண், நம்ம பக்கத்து திருச்சி, இங்க படிச்சவங்க, இங்க வளர்ந்தவங்க.
மோடி அவருடைய ஆட்சியில ஒரு பெண் எந்திரிச்சு தமிழ் மொழியில திருக்குறள்ல பேசி ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 8 முறை கொடுத்திருக்கக்கூடிய பட்ஜெட். இதே ஒரு சரித்திர சிறப்புங்க ஐயா. இரண்டாவது, நமக்கு நேரம் இருந்து இந்த பட்ஜெட்ல என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னு யாராவது பெரியவர்களுக்கு நேரம் இருந்து பாத்தீங்கன்னா, இந்த பட்ஜெட் எப்பொழுதும் நம்ம சொல்றோம் இது வளர்ச்சியினுடைய பட்ஜெட். ஆனா இங்க திராவிட முன்னேற்ற கழகம் பட்ஜெட் போடுறாங்க. அவர்களுடைய ஒரு பட்ஜெட் விளக்க கூட்டத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்தது கிடையாது. ஒரு மேடையில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இல்ல நாங்க பட்ஜெட் இந்த மாதிரி போட்டிருக்கோம், 3 லட்சம் கோடி ரூபாய் எங்களுடைய பட்ஜெட், தமிழ்நாட்டில் பாருங்க இந்த போன்ற திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றோம், இதுவரை அவர் பேசியதில்லை. மேடை எதற்கேறார்னா, மத்திய அரசு போட்டிருக்கக்கூடிய பட்ஜெட் சரியில்லை என்று சொல்வதற்காக மேடையின் மீது ஏறார். அதிலேயே நமக்கு தெரிய வேண்டும் எப்படிப்பட்ட குற்ற உணர்ச்சி நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவருக்கு இருக்கு. எப்படிப்பட்ட குற்ற உணர்ச்சி. நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது 2014 காங்கிரஸ் 10 ஆண்டு காலம் ஆண்டு விட்டு நம்மிடம் நாட்டை அளித்த பொழுது இந்த நாட்டினுடைய மொத்த பட்ஜெட்டுங்க ஐயா, முதல் பட்ஜெட் காங்கிரஸ் கடைசி பட்ஜெட் 19 லட்சம் கோடி. மொத்தமாக இந்த பட்ஜெட்டினுடைய சைஸ் பாத்தீங்கன்னா 19 லட்சம் கோடி. அதான் ஒரு வருஷத்துக்கான பட்ஜெட். ஆனா இந்த ஆண்டு நாம் அளித்திருக்கக்கூடிய பட்ஜெட் 51 லட்சம் கோடி. யோசிச்சு பாருங்க, நாட்டினுடைய வளர்ச்சி யோசிச்சு பாருங்க. 10 ஆண்டுகள்ல நம்முடைய பாரத நாடு 19 லட்சம் பட்ஜெட் போடக்கூடிய நாட்டிலிருந்து 51 லட்சம் பட்ஜெட் போடக்கூடிய பெரிய நாடாக வளர்ந்திருக்கின்றோம். 86,000 ரூபாய் ஒரு தனி மனிதனுடைய சராசரி வருமானம் இருந்துச்சுங்க ஐயா 2014 86,000 ரூபாய். 2025 ஒரு தனி இந்திய மனிதனுடைய வருவாய், ஒரு இந்தியனுடைய வருவாய், தனிப்பட்ட நபருடைய வருவாய் 2,20,000 உயர்ந்திருக்கிறது. 86,000 எங்க இருக்கு, 2,20,000 எங்க இருக்குன்னு பாருங்க. நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது. பொருளாதாரத்தில் 11வது இடத்தில் இருந்தோம், இன்று 10 ஆண்டுகள் 5வது இடத்துக்கு வந்திருக்கின்றோம். இன்னும் 3 ஆண்டுகள் கழித்து 3வது இடத்துக்கு வர இருக்கின்றோம். அவ்வளவு பெரிய வளர்ச்சிங்க ஐயா. நம்முடைய கண் முன்னால் இந்த நாடு தான் இழந்த பெருமையை பார்க்கிறோம் ஐயா. இது எல்லாம் கூட உங்களுடைய உழைப்பு, மோடி அவர்களுடைய நேர்மை. இந்த நாடு வளர்ச்சியை சார்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக 11 ஆண்டு காலமாக ஒரு சங்கல்பமாக, ஒரு கர்மயோகியாக ஏழை மக்களுடைய நலனை முன்னிறுத்தி விவசாய பெருமக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக வளர்ச்சி பாதையிலே நம்முடைய பாரத நாட்டை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார். அதெல்லாம் தாண்டி இந்த ஆண்டு பட்ஜெட் பாருங்க. எப்பொழுதுமே சொல்லுவோம், நம்முடைய நடுத்தர மக்கள் பெரும் சுமையை சுமக்கின்றார்கள். கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, சம்பளம் வாங்குறாங்க, பொருள் ஈட்டுறாங்க, வரியும் கட்டுறாங்க, இந்த நாட்டை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லுவோம். 2014 காங்கிரஸ் கடைசி ஆண்டு 3,45,00,000 பேர் வரி கட்டினாங்க ஐயா நம்ம நாட்டில். 3,45,00,000 பேர். 2025 நம்முடைய ஆட்சி 11 வருஷத்துல 7,90,00,000 பேர் வரி கட்டுறாங்க. காரணம், அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கின்றார்கள், பொருளாதாரத்தில் மேலே வந்திருக்கின்றார்கள். மோடி அவங்க நினைச்சாங்க இந்த பட்ஜெட்ல, நிர்மலா சீதாராமன் அவர்கள் நினைத்தார்கள், இப்படிப்பட்ட கடுமையாக உழைக்கக்கூடிய நடுத்தர மக்களுக்கு நாம் என்ன திரும்பி கொடுக்க போறோம், எதையும் எதிர்பார்க்காம நேர்மையாக கடமை தவறாம ஒரு ஆண்டும் வரிய கட்டுறாங்க. குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், ஃபீஸ் கட்டணும், குடும்ப செலவை பார்த்துக்கணும், பால் கணக்கில் இருந்து கேபிள் டிவி கணக்கில் இருந்து நியூஸ் பேப்பர் கணக்கில் இருந்து பணத்தை தொட்டு தொட்டு செலவு பண்ணணும். ஒரு பொங்கலா இருக்கட்டும், தீபாவளியா இருக்கட்டும், கடைக்கு போய் ஒரு வேட்டியோ சேலையோ குழந்தைக்கு Dress வாங்கினா கூட ஒரு 200 ரூபாய் மிச்சம் பிடிக்கலாமான்னு யோசிக்கிறோம் நாம். ஏன்னா அதிலே நாம் சேமிப்பை யோசிக்கின்றோம். அப்படிப்பட்ட நடுத்தர மக்களுக்கு வரப்பிரசாதமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், 12 லட்சம் ரூபாய் வரை உங்களுடைய வருமானம் இருந்தால் நீங்கள் வரி கட்ட தேவையில்லை. உலகத்தில் எங்கேயுமே இல்லைங்க ஐயா, உலகத்தில் எங்கேயுமே இது இல்லை. 12 லட்சம் ரூபாய் வரை. இதற்கு முன்பு 7 லட்சம், போன பட்ஜெட் 7 லட்சம் ஐயா. நாம் வந்த பிறகு 2.5 லட்சம் ரூபாய் வரை சம்பாதிச்சீங்கன்னா வரி கட்ட வேண்டாம் என்று இருந்தத 10 ஆண்டுகள்ல 7 லட்சம் வரை சம்பாதிச்சீங்கன்னா வரி கட்ட வேண்டாம். இன்று சொல்லி இருக்கின்றோம் 12 லட்சம் ரூபாய் வரை சம்பாதிச்சீங்கன்னா வரி கட்ட வேண்டாம். அப்ப இந்தியால வரி கட்டக்கூடிய மக்கள் எத்தனை பேர் 12 லட்சம் ரூபாய்க்குள்ள சம்பாதிக்கிறாங்கன்னு பாருங்க. 87% வரி கட்டக்கூடிய மக்கள் 12 லட்சம் ரூபாய்க்கு கீழே இருக்காங்க ஐயா. இந்த 7,90,00,000 பேர் யார் வரி கட்டுறாங்களோ
அதிலே 87% மக்களுக்கு வரி விலக்கு இந்த ஆண்டிலிருந்து அவர்கள் வரி கட்ட வேண்டாம். எவ்வளவு பெரிய சாதனை! நடுத்தர மக்களுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உங்களை உழைப்பை நம்பி, உங்கள் நேர்மையை நம்பி இந்த வரி விலக்கு நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இதனால் மத்திய அரசுக்கு ஏற்படக்கூடிய சுமை, இந்த 87% மக்கள் வரி கொடுக்க வேண்டாம், 12 லட்சம் ரூபாய் வரை வரி இல்லை. இதனால் மத்திய அரசுக்கு ஏற்படக்கூடிய இழப்பு மட்டுமே 1,10,10,000 கோடி ரூபாய். பிரதமர் அவர்கள் அதை பற்றி கவலைப்படல. இந்த நாட்டை எப்படி நடத்த வேண்டும் என்று எனக்கு தெரியும், நான் நடத்தி காட்டுகின்றேன். நடுத்தர மக்களுக்கு நான் சுமையை குறைக்கின்றேன். 1,10,10,000 கோடி ரூபாய் இந்த நாட்டிற்கு வரி மூலமாக நாம் கட்டக்கூடிய வருமானத்தை வேண்டான்னு சொல்லியிருக்கிறான். பாரு, இதையெல்லாம் ஒரு நிமிஷம் நம்ம யோசிக்கணும். ஒரு மேலே ஏறி நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்கல, மத்திய அரசு வட்டி கடை மாதிரி நடத்துறாங்க, மத்திய அரசு வட்டி கடை நடத்துறாங்க. நம்முடைய முதலமைச்சர் சொல்றாங்க மத்திய அரசு வட்டி கடை நடத்துறாங்க, தமிழ்நாட்டிற்கு எந்த பணமும் கொடுக்க. நான் ஒரே ஒரு விஷயத்தை உங்க முன்னாடி சொல்றேன் பாருங்க ஐயா. 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி இருந்த பொழுது, திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் இருந்த பொழுது, 2004 14 வரை 10 ஆண்டுகள் மத்திய அரசு, காங்கிரஸ் அரசு, மன்மோகன் சிங் அவர்களுடைய அரசு தமிழ்நாட்டிற்கு நேரடியாக வரி பகிர்மானம் எவ்வளவு கொடுத்தாங்கன்னு பாருங்க. அது ஆங்கிலத்திலே டெவல்யூஷன் கிராண்ட்ங்கிறோம். நேரடியாக மத்திய அரசு மாநில அரசு கொடுக்கக்கூடிய நிதி, திட்டங்கள் மூலமாக இல்லாமல் பணம் மூலமாக. 2004 14 வரை மத்திய அரசு தமிழகத்திற்கு நேரடி டெவல்யூஷனாக 10 ஆண்டுகள்ல 94,977 கோடி, கிராண்டாக 57,000 கோடி, மொத்தமாக 1,52,900 கோடி. 10 வருஷத்துல மத்திய அரசு தமிழக அரசுக்கு நிதி கொடுத்ததுங்க ஐயா 1,52,000 கோடி. நாம் இன்னைக்கு 11 வருஷம் ஆட்சியில் இருக்கும். 2014 25 இருந்து கொண்டிருக்கின்றோம். நாம எவ்வளவு கொடுத்திருக்கோம் பாருங்க ஐயா. மத்திய அரசு நேரடியாக மாநில அரசுக்கு, தமிழக அரசு டெவல்யூஷன் 3,44,000 கோடி, கிராண்ட் 2,70,000 கோடி, 6,14,000 கோடி ரூபாய் நேரடியாக பண பகிர்மானத்தை மத்திய அரசு மாநில அரசு கொடுத்திருக்காங்க. மறுபடியும் சொல்ற கேளுங்க ஐயா. 10 ஆண்டுகள்ல காங்கிரஸ் ஆட்சி தமிழகத்திற்கு நேரடியாக கொடுத்த பணம், திட்டம் மூலமாக இல்லை, பணமாக கொடுத்தது 1,52,000 கோடி. 11 ஆண்டுகள்ல நாம் நேரடியாக தமிழக அரசுக்கு மோடி ஐயா கொடுத்தது 6,14,000 கோடி. 5 மடங்கு அதிகமாக மாநிலத்திற்கு, தமிழகத்திற்கு மட்டுமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க கொடுத்திருக்கிறாங்க. இதுல முதலமைச்சர் சொல்றார், ஆமா முதலமைச்சர் அவர்களே, உங்க மருமக சபரீஷன் கோடி கோடியா சம்பாதிக்கிறதுனால இந்த 12 லட்சம் ரூபாய் கீழே வர மாட்டார், அதனால உங்களுக்கு கோபமா? இல்ல உங்க மகன் நடத்தக்கூடிய ரெட் ஜெயின்ஸ் நிறுவனம் அவர்களுக்கு வரி விதிப்பு வைத்திருக்கிறாங்க, அவங்களும் 12 லட்சத்துக்குள்ள வரமாட்டாங்கன்னு கோபமா? நடுத்தர மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க. அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்திலே வரி வேண்டாம் என்று மோடி சொல்லி இருக்கின்றார். 12 லட்சம் ரூபாய் வரை 87% இந்தியால வரி கட்டுறவங்களுக்கு வரி இல்லைன்னு சொல்றாங்க, அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. உங்களை போன்று காலையில சூரியன் உங்க உடம்புல படணும்னாவே 11 மணிக்கு ஏசி ரூம்ல இருந்து வெளியே வந்தா தான் சூரியன் உங்க மேல படும். 5:30 மணிக்கு சூரியன் படுறவங்க, 6 மணிக்கு சூரியன் படுறவங்க, காடு தோட்டத்துல ஆட்டுக்குட்டி வச்சு பொழப்பு நடத்துறவங்க, முருங்கைக்காயை பறிச்சு பொழப்பு நடத்துறவங்க, தேங்காய் மரத்தை வச்சு பொழப்பு நடத்துறவங்க, இவங்க எல்லாத்துக்கும் சந்தோஷமா இருக்கிறாங்க ஐயா. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் 5:30 மணிக்கு 6 மணிக்கு சூரிய வெளிச்ச உடம்பு மேல படும். இந்த 11 மணி 11:30 மணிக்கு இரவுல 2 மணிக்கு படுத்து தூங்கிட்டு காலையில 11 மணிக்கு எந்திரிச்சு 11:30 மணிக்கு வெளியே வர்றாங்கல்ல, அவர்களுக்கு மோடியின் மீது கோபம் தான் இருக்கத்தான் செய்யும். அந்த கோபம் இருக்கட்டும், அந்த கோபத்தை நாங்களும் வரவேற்கிறோம். அது போன்ற ஒரு கோபம் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவருடைய கோபம். வேற எந்த கோபம் இல்லைங்க. அது போன்ற ஒரு கோபம், வேற எந்த கோபம் கிடையாது. இன்னைக்கு நாம் இவ்வளவு செய்து கொண்டிருக்கின்றோம். முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள், விவசாயிகளா இருக்கலாம், மீனவர்களா இருக்கலாம், பால் பண்ணை நடத்துற விவசாயிகளுக்கு கிசான் கடன் அட்டை இந்தியால மட்டுமே 7.7 கோடி பேர் இருக்கு. இன்னைக்கு நமக்கு வரக்கூடிய விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய கடன் கிசான் கிரெடிட் கார்டு
3 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக உயர்த்தி இருக்கின்றோம் இந்த பட்ஜெட்ல. இது ஒரு வரப்பிரசாதம். சிறு குறு நிறுவனங்கள் யாரெல்லாம் சின்ன சின்ன நிறுவனம் நடத்துறோமோ அடுத்த 5 ஆண்டுகள்ல 1.5 லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசு சிறு குறு நிறுவனத்திற்கு மட்டுமே கடனா கொடுக்க போறாங்க. இதுவும் வரப்பிரசாதம். சிறு குறு நிறுவனம் நடத்துறவங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுக்க போறாங்க. 5 லட்சம் ரூபாய் கிரெடிட் கார்டு. எங்கேயும் போய் பேங்க்ல நிக்க வேண்டாம். அந்த கிரெடிட் கார்டுல இருந்து 5 லட்சம் ரூபாய் வரை நேரடியாக பணம் எடுத்துக்கலாம். இதுவும் மத்திய அரசு. கேன்சர் உட்பட 36 உயிர் காக்கும் மருந்துகளுக்கு வரியை நீக்கி இருக்கின்றார்கள். கஸ்டம் டியூட்டியை நீக்கி இருக்கிறாங்க. இதுவும் முக்கியம். இன்னும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். கரூர்ல எத்தனையோ இடத்துல பார்க்கிறோம். நடுத்தர குடும்பத்தினுடைய குழந்தைகள், ஏழை தாயினுடைய குழந்தைகள் முதலா மருத்துவம் படிக்கிறாங்க. தாய்மார்கள் நல்லா கேட்டுக்கணுங்கம்மா. நீங்க 2014 மோடி ஐயா ஆட்சிக்கு வந்த பொழுது இந்தியாவில் மருத்துவ சீட்டுங்க ஐயா, மொத்தமா மருத்துவம் எத்தனை பேர் படிக்க முடியும்னா 51,348 51,000 பேர் தான் படிக்க முடியுங்க. இன்னைக்கு மோடி ஐயா 11 ஆண்டுகள் கழித்து நம்முடைய ஆட்சியில மொத்தமாக மருத்துவ சீட்டை 51,000 இருந்ததை 1,17,000 உயர்த்தி இருக்கின்றோம். மருத்துவ கல்லூரி சீட் டபுள். மோடி ஐயா அதோடு நிக்கலீங்க ஐயா. சமூக நீதினா திமுக வாய்களையே பேசுற சமூக நீதி இல்லைங்க ஐயா. மருத்துவ கல்லூரி கட்டணம் சீட் அதிகப்படுத்தணும். அப்பதான் சீட்டு கிடைக்குங்க ஐயா. இருக்கிற 100 சீட்டுக்கு 1000 பேர் போட்டி போட்டா கிடைக்காது. இன்னைக்கு நாம டபுள் பண்ணி 1,17,000 கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கின்றோம். அடுத்த 5 ஆண்டுகள்ல இன்னும் 75,000 மருத்துவ சீட்டை நாம் ஆட் பண்ண போறோம் ஐயா. அப்படி என்றால் 2030 முடியும் பொழுது 2 லட்சம் பேர் இந்தியால ஒரு வருஷத்துக்கு மருத்துவம் படிப்பாங்க. 2013 51,000 இருந்தது. இன்று 1,17,000 இருக்கிறது. இன்னும் 75,000 நம்ம சேர்த்த போறோம். அடுத்த ஒரு ஆண்டுல 10,000, அடுத்த 5 ஆண்டுல 75,000 புதிய மருத்துவர்கள், ஏழை தாயினுடைய பிள்ளைகள், விவசாயிகளுடைய பிள்ளைகள் மருத்துவர்களாக உருவாக்குவதற்கு இந்த பட்ஜெட்ல ஒரு மிகப்பெரிய அடித்தளத்தை பாரத பிரதமர் அளித்திருக்கிறார். சுகி, ஜொமேட்டோ நண்பர்கள் இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா எல்லா ஊர்ல இன்னைக்கு வண்டியில் எல்லாம் நம்முடைய அன்பு சகோதரர்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க. ஹோட்டல்ல வேலை செய்யறாங்க. அவர்களுக்கு எல்லாம் இன்னைக்கு ஐயா கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க இந்தியாவில். எல்லாத்துக்குமே இன்னைக்கு 5 லட்சம் ரூபாய் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய மருத்துவ காப்பீடு திட்டம் நேரடியாக அவர்களுக்கு இந்த பட்ஜெட்ல இருந்து நம்ம கொடுத்திருக்கிறோம் ஐயா. ஐயா கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஒரு திட்டமாக கடந்த 4 ஆண்டுகள்ல மட்டும் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். கரூர்ல அதிகமான பயனாளிகள் இருக்கிறாங்க. 38,600 கோடி ரூபாய் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு தமிழ்நாட்டு கொடுத்திருக்கிறோம். விவசாய கௌரவ நிதி விவசாய பெருமக்களுக்கு 6,000 ரூபாய். கடந்த 4 ஆண்டுகள்ல 6,209 கோடி ரூபாய். குழந்தைகளுடைய ஊட்டச்சத்தை உறுதி செய்யக்கூடிய போஷான் திட்டம் 2,796 கோடி ரூபாய். தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறையை மேம்படுத்தக்கூடிய உட்கமைப்பு திட்டத்திற்கு 5,753 கோடி ரூபாய். தேசிய சமூக உதவி திட்டம், அதாவது நம்முடைய முதியோர்களுக்கு உதவித்தொகை 2,480 கோடி. ஜல்ஜீவன் திட்டம், வீடு வீட்டுக்கு பைப்பு மூலமாக குடிதண்ணீர் 5,899 கோடி ரூபாய். கிராமப்புற மோடி வீடு 3,087 கோடி ரூபாய். கிராமப்புற சாலை திட்டம் 1,464 கோடி ரூபாய். தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடக்கக்கூடிய மத்திய அரசு செய்யக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை நேஷனல் ஹைவே இன்னைக்கு மட்டும் ஐயா 46,000 கோடி ரூபாய்க்கு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. 46,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் இன்னைக்கு வேலை நடக்குது. அப்படி இருக்கும் பொழுது எந்த அர்த்தத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நீங்க எங்களுக்கு நிதி கொடுக்கலீங்கிறார். நாம் கொடுத்திருக்கக்கூடிய நிதி காங்கிரஸ் ஆட்சியை விட நேரடி நிதி 5 மடங்கு உயர்ந்திருக்கிறது. லட்சக்கணக்கான கோடி ரூபாய் திட்டங்கள் மூலமாக கொடுக்கிறோம். ஆமா, தமிழக அரசு கொடுக்கலீங்க, மோடி வீட்டுல கொடுக்கிறோம். 5 லட்சம் ரூபாய் காப்பீட்டுல கொடுக்கிறோம். விவசாயிகளுக்கு நேரடியாக கொடுக்கிறோம். முதியவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கிறோம். சத்துணவு திட்டத்தில் கொடுக்கிறோம். நேரடியாக திட்டம் மூலமாக பணம் வருகிறது. கடந்த 4 ஆண்டுல மட்டும் தமிழகத்திற்கு 4,5 லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசு தமிழகத்திற்கு திட்டம் மூலமாக கொடுத்திருக்கிறார். தேசிய நெடுஞ்சாலை, விமானம், துறைமுகம் எல்லாம். அதனால் அன்பு சொந்தங்களே, தமிழகத்தின் மீது எப்பொழுதும் தனி பாசத்தில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் எப்பொழுதும் தமிழ்நாட்டை உயர்த்தி பிடிப்பதற்கு தயாராக நிற்கக்கூடிய ஒரு மனிதர். எனக்கு அவரோட ஓரளவுக்கு தெரியுங்க ஐயா. இந்த கட்சியினுடைய தொண்டனாக அருகில் இருந்து இந்த மாமனிதனை பார்ப்பதற்கு ஒரு பெரும் பாக்கியம் எனக்கு. நிறைய இடத்துல பார்ப்பங்க.
தமிழக மக்களின் மீது உண்மையாலோ எந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாக எங்கேயும் நான் பார்க்கலீங்க. உள்ளத்திலிருந்து உணர்ச்சி மிகுந்தமாக நம்முடைய மக்களின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. மேடையின் மீது அமர்ந்திருப்பாங்க. பக்கத்துல பல முறை பார்த்திருப்பீங்க, மோடி ஐயா என்கிட்ட பேசுவாங்க. நான் மோடி ஐயாட்ட கையை மறைச்சு பேசுவேன். அவர் கேட்கறதெல்லாம் பெண்களை பார்த்தாங்கன்னா முதல் கேள்வி என்ன கேட்பாருன்னா, பெண்கள் இத்தனை பேர் வந்திருக்கிறாங்களே, அவங்களுக்கு கழிப்பறை வசதி எல்லாம் பண்ணிருக்கியான்னு கேட்பாரு. நான் சொல்லுவேன், பண்ணிருக்கேன் சார், அங்க இருக்கு. அப்படி தண்ணி வசதி அப்படிமா, தண்ணி எல்லாம் பண்ணிருக்கிறோங்க ஐயா. வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு, எப்படி இவங்க எல்லாம் இங்கிருந்து நடந்து போவாங்க, எப்படி வந்திருப்பாங்க இவங்க எல்லாம்? சரி, இப்படி வந்திருப்பாங்க. எல்லாம் என்ன வேலை செய்வாங்க தோராயமா, எந்த ஊர்ல இருந்து வந்திருப்பாங்க, இவங்க எல்லாம் எந்த பகுதி? ஆர்வமாக மேடையில் இருந்து, குறிப்பாக நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் அமர்ந்திருக்கும் பொழுது ஆர்வமா கேட்டு தெரிஞ்சுக்குவாரு. போன பிறகு சில நேரத்தில் அவங்க கூட வந்திருக்கிற டீம் வெளியே போய் செக் பண்ணுவாங்க. போதுமான தண்ணீர் வசதி இருக்கிறதா, போதுமான கழிப்பறை வசதி இருக்கான். எங்கேயாவது குற்றம் குறை இருந்தால் நேரடியாக டெல்லியில் இருந்து தொலைபேசி மூலமாக அழைத்து அதை சுட்டி காட்டுவார். ஒரு பிரதமர், ஒரு நாட்டினுடைய பிரதமர் ட்ரம்புக்கு நேரடியாக, ட்ரம்ப் சேர தூக்கி பின்னாடி போறார். அமெரிக்காவுக்கு போனா ட்ரம்ப் சேர தூக்கிட்டு வர்றார், உட்காருங்க யான். உலக நாடுகள் சிவப்பு கம்பளத்தை விரித்து அந்த மனிதனை வரவேற்பதற்காக கை கட்டி உலக நாடுகள் இருக்கிறார். இன்னைக்கு இந்தியாவில் கட்டார் நாட்டினுடைய எமீர் இருக்கிறார், இஸ்லாமிய நாட்டினுடைய ஒரு மிக முக்கிய தலைவர். அந்த தலைவரை வரவேற்பதற்காக பிரதமர் மோடி அவர்களே விமான நிலையத்துக்கு போய் அந்த தலைவரை வரவேற்கிறார். விமான நிலையத்திற்கு போய் மோடி நிற்கிறார். காரணம், ஒரு இஸ்லாமிய நாட்டின் மீது எந்த அளவுக்கு நட்பான உணர்வு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் என்பதெல்லாம் சாட்சிங்க. இங்க இருக்கக்கூடிய அலப்பற பசங்க சொந்த ஊரை தாண்டா அவங்க யாருன்னே மக்களுக்கு தெரியாது. சொந்த ஊரை தாண்ட நாலு அல்ல கையில வச்சுட்டு முன்னாடி அண்ணன் வர்றாருன்னு சொன்னா தான் அண்ணன் வர்றாருன்னே 4 பேத்துக்கு தெரியும். இந்த அல்ல கைக ஐயப்ப, நான் திமுக ஸ்டைலுக்கு மாறிட்டும், தப்பா நினைச்சுக்காது. இந்த அல்ல கைக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து குற்றம் சுமத்துறாங்க. உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, நேற்று முன்தினம் மோடி மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா முதல்ல நாங்க கோ பேக் மோடின்னு சொன்னோம், நாங்க இன்னைக்கு கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம். அப்படி உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன், நீ சரியான ஆளா இருந்தா, சரியான ஆளா நீ இருந்தீனா, உன் வாயிலிருந்து கெட் அவுட் மோடின்னு நீ சொல்லிப்பார். இல்ல எங்க அப்பா முதலமைச்சர், எங்க தாத்தா 5 முறை முதலமைச்சர், நீ சொல்லி பாடுறா பார்க்கலாம். நீ சொல்லிப்பார். நான் சொல்றேன், நீ சொல்லிப்பார். வாயிலிருந்து எங்களுடைய உலக தலைவரை எங்க தாத்தா முதலமைச்சர், அப்பா முதலமைச்சர், எங்க அப்பா சிட்டிங் முதலமைச்சர், நான் சிட்டிங் துணை முதலமைச்சர், சொல்றா பார்க்கலாம். சொல்லு. நீ மந்தாளத்து கேட்ல சொன்ன 2 நாட்களுக்கு முன்பு நீ என்ன சொன்ன சென்னையில? கெட் அவுட் மோடி, வெளியே போடா மோடின்னு சொல்லுவாராம். உன் வீட்டுக்கு வெளியே வந்து பால்டாயில் பாபு போஸ்ட் ஒட்டிட்டு வரும். நீ சொல்லுகின்ற அதே பாஷையிலே நான் பேசு. உனக்கு ஒரு உலக தலைவரை மதிக்க தெரியல, ஒரு கத்துக்குட்டி. நீ கத்துக்குட்டி. காலையில 11:30 மணிக்கு தான் உன் மேல வெயிலே படும். நீ சூரியனை நேரா பார்த்தது கூட கிடையாது. சூரியன் மேல வந்தாக்கா இப்படி பார்க்கிற ஆள் நீ. சூரியனை பார்த்து துப்பி அந்த எச்சல் உன் மேல விழுவும். அப்படிப்பட்ட ஆள் நீ. 3:30 மணிக்கு பிரம்ம முகத்தில் எந்திரிச்சு யோகா பண்ணிட்டு 5 மணிக்கு ஃபைல திறந்து இந்த நாட்டை ஆட்சி பண்ற ஆள்கிட்ட 11:30 மணிக்கு எந்திரிச்சு நட்ட நடுவுல மேல சூரியன் இருந்து உழுவுற உனக்கே இவ்வளவு திமிர் இருந்தா, சாதாரண நடுத்தர மக்கள் உழைத்து நாட்டை உருவாக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கு? அந்த கூஜா தூக்கருக்கு இங்க ஒரு சாராய அமைச்சர் சுத்திட்டு இருக்கார் கரூர். இவனுக்கு எந்த அளவுக்கு ஒரு கேவலமான பேர் வழினா, சாராய அமைச்சருடைய சொந்த தம்பி 1 வருஷமாக காவல்துறையால் தேடப்படக்கூடிய குற்றவாளி. இந்த கொடுமை எங்கேயாச்சும் பார்த்திருக்கிறீங்களா? இந்தியாவில் எங்கேயாவது இந்த அநியாயத்தை பார்த்திருக்கிறீங்களா? ஒரு சாராய அமைச்சருடைய சொந்த தம்பி, எங்கே இல்ல, சென்னையில ஈசிஆர் ரோட்ல தான் இருக்கிறார். தமிழ்நாடு காவல்துறை வந்தா காலையில புடிச்சிட்டு போய்க்கலாம். பட் எனக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு வெளியே இருந்தா நல்லதுதாங்க. அதனால கொஞ்ச நாளைக்கு வெளியே இருக்கட்டும் தான் நானும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். எலெக்ஷன்லாம் வருது, கொஞ்ச நாளைக்கு வெளியே இருக்கட்டும், அப்ப பாத்துக்கலாம். சொந்த இந்த மாவட்டத்தினுடைய பதவி பிரமாணம் எடுத்து அரசியலமைப்பு சட்டத்தின் மீது சத்தியம் செய்து இந்த நாட்டினுடைய சட்டத்தை எல்லாம் காப்புன்னு சொல்லி இருக்கக்கூடிய சாராய அமைச்சருடைய தம்பி
காவல்துறையால் தேடப்படக்கூடிய முக்கிய குற்றவாளியா 1 வருஷம் வெளியே. அவர் ஏத்தீங்கன்னா கரூர்ல என்ன காவல்துறை கொண்டு வந்து கஞ்சா பொட்டலத்தை வச்சு கைது, அல்லது உங்க வீட்டுல கொண்டு வந்து அவங்களே மண்ணை கொட்டிட்டு மண்ணை திருடுனீங்க அப்படின்னு கைது. அதுதான் கரூர்ல இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தொண்டருக்கு இந்த சாராய அமைச்சர் குடிக்கக்கூடிய பரிசா இருக்கு. கரூர்ல இருக்கக்கூடிய அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள், இதற்கு முன்பு அமைச்சராக இருக்கக்கூடிய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள், அவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் இதுதான் சாராய அமைச்சர் கிடைக்கக்கூடிய பரிசா இருக்கு. அதனால இவங்க எல்லாம் அம்மா நீங்க விடக்கூடாதுங்க அம்மா. இவங்க எல்லாம் உங்களுடைய குலத்தை நாசம் பண்ணிட்டு இருக்காங்க, குலத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேத்தனை பார்த்து கேட்கிறாரு, ஏப்பா நீ 3 மொழி கத்துக்கன்னு அண்ணாமலை சொல்றியே, உனக்கெல்லாம் என்னையா தகுதி இருக்கு? நான் சொல்றேன் அன்பில், நல்லா கேட்டு காதுல நல்லா காது திறந்து கேட்டுக்க, நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்க. இதே ஊர்ல 20 வயசு வரை நான் கழிப்பறையை பார்த்தது கிடையாது. அது போன்ற ஒரு குடும்பத்தில் வளர்ந்தவன் நான். காலையில ஸ்கூலுக்கு போகும்போது ஆட்டு புழக்கை அள்ளி கொட்டிட்டு மாட்டுச்சாண தள்ளி வீசிட்டு ஆட்டை கொண்டு போய் தோட்டத்தில் ஓட்டிட்டு ஸ்கூல் போகும்போது சைக்கிளை நிறுத்திட்டு பேருந்தில் ஏறி போய் படிச்சவன் நான். அதனால இந்த பந்தா பண்ற வேலை என்கிட்ட வச்சுக்க. நாங்கள் கேட்பது ஆதாரபூர்வமான கேள்வி. இதெல்லாம் 4:30 மணி 5 மணி 6 மணிக்கு சூரியன் பார்த்து வளர்ந்த உடம்புங்க. உங்களை போல 11 மணி 12 மணிக்கு உச்சித்தலையில சூரியனை பார்த்து எந்திரிச்சவன் கிடையாதுங்க. நாமெல்லாம் சாதாரண மக்களாக இருந்து இங்கே நின்று உங்களோடு உங்களுடைய சொந்தமாக பேசிக் கொண்டிருக்கின்றேன். எனக்கு வழி தெரியுங்க. கல்வியினுடைய பெருமை எனக்கு தெரியும். கற்றவனுக்கு போராடத்துல என்ன சிறப்பு என்பது எனக்கு தெரியும். மோடி அவர்கள் கை கொடுத்தனை மதிக்கிறார்னா என்னுடைய கல்விக்காக, வேற எதுவுமே கிடையாதுங்க. வேற என்னங்க, கல்விக்காக மட்டும்தான், அதற்கு மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. அதே போலதான் உங்கள் குழந்தையும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம். வேற ஒரு வெங்காயம் கிடையாதுங்க. அந்த போராட்டம் அதற்காக மட்டும்தான். இவர்களுக்கு என்ன, இவர்களுக்கு பின்னுக்கு இவங்க குழந்தை, அதற்கு பிறகு உதயநிதி, அதன் பிறகு இன்ப நிதி, இப்படியே சுத்தணும். நம்ம குழந்தைங்க கை கட்டி போஸ்ட் ஒட்டணும். வெக்கமா இல்லையா உங்களுக்கு எல்லாம்? நீ சொன்ன ஒரு ஆளுமே 3 மொழியை படிக்கிறான். மோடி என்ன சொல்றாரு? மும்மொழி கொள்கைங்கிறது என்னங்க ஐயா? படிக்கிறதெல்லாம் தமிழ்ல, ஒரு ஆங்கில மொழி, ஏதாவது ஒரு இந்திய மொழிய 3வது மொழியா படிங்கன்னு சொல்றார். கன்னடம் பிடிக்குதா கன்னடம் படிங்க, தெலுங்கு பிடிக்குதா தெலுங்கு படிங்க, சமஸ்கிருதம் பிடிக்குதா சமஸ்கிருதத்தை படிங்க, ஹிந்தி பிடிக்குதா ஹிந்திய படிங்க. ஒரு மொழிய 3வது மொழிய பிடிச்ச மொழிய படிங்க. இதுல எங்க ஹிந்திய திணிக்கிறார்? எங்கெங்க ஹிந்திய திணிக்கிறார்? மோடி அவர்கள் எங்கே ஹிந்திய திணிக்கிறார்? யாராச்சும் ஒருத்தர் தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்க. மோடி அவர்கள் எங்கேயும் ஹிந்தி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தல. இந்த மனுஷன் தமிழ்நாட்டுக்கு வந்தாவே ஆங்கிலத்தில் பேசுறாருங்க ஐயா. இந்த மனுஷன் தமிழ்நாட்டுக்கு வந்தாவே ஹிந்தியில பேசுறது இல்ல, ஆங்கிலத்தில் பேசுறார். அந்த ஸ்பீச்சை மொழிபெயர்த்து தமிழ நம்ம மொழிபெயர்க்கிறோம். தமிழ்நாட்டிற்கு வந்தே ஹிந்தி பேசாம, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாநிலத்தில் ஹிந்தி பேசாம ஆங்கிலத்தில் உங்களிடம் பேசுறாங்க. தட்டு தடுமாறி தமிழ் கத்துக்கிட்டு தமிழும் பேசுறாங்க. இந்த மனுஷன் ஹிந்தியை திணிப்பாராங்க ஐயா? இந்த மனுஷன் ஆங்கிலத்தை விட ஹிந்தியில் அழகா பேசலாமே, உணர்ச்சியா பேசலாமே. இந்த மனிதனும் நம்மளை போல இங்கிலீஷ் கத்துட்டு பேசுறாருங்க ஐயா. இவருக்கு ஹிந்தி நல்லா வரும், குஜராத்தி, அதன் பிறகு ஹிந்தி கத்துக்கிட்டார். நமக்கு மதிப்பளித்து நம்முடைய உணர்வை புரிந்து கொண்டு தமிழகத்திற்குள்ள காலெடுத்து வைத்தாலே ஆங்கிலத்தில் பேசக்கூடிய மோடி எங்க நிக்கிறாரு? எங்க நிக்கிறார் பாரு. அதற்கு நம்ம மேடையில் அவரே சொல்றாரு பல இடத்துல, உங்களுடைய அற்புதமான மொழி எனக்கு தெரியாது, மன்னிச்சுக்கங்க, அதனால ஆங்கில மொழியில் உங்கள்கிட்ட பேசுறேன். இந்த மனுஷன் ஹிந்தியை திணிக்கிறாரா? இவரே தமிழ்நாட்டில் ஹிந்தி பேசினது இல்ல, நம்மள எதுக்குங்க ஹிந்தி படின்னு ஒரு சொல்ல போறாரு. இவர் சொல்வது உங்களுடைய குழந்தை நன்றாக இருக்க வேண்டும், நன்றாக வளர வேண்டும், பெரிய ஒரு மனிதராக வர வேண்டும் என்றால் 3 மொழி தயவு செஞ்சு கத்துக் கொடுங்க. தமிழ் மொழியில படிக்க வைங்க, ஆங்கில மொழியில ஒரு பேப்பரை வச்சுக்கங்க. ஒரே ஒரு மொழி, மலையாளமோ கன்னடமோ தெலுங்கோ ஒரு மொழி, ஒரே ஒரு பேப்பரை 6ஆம் கிளாஸ்ல இருந்து கூட படிச்சுட்டு வரட்டும், அவ்வளவுதான் அவர் சொல்றாரு. அதை பொய்ய சொல்லி மேடைய போட்டு நீங்களே இந்தி கூட்டணி என்கின்ற போர்வையில உலகமாக அயோக்கியன்ல ஒரே மேடையில் உலகமாக அயோக்கியன் கேட்டா இந்தி கூட்டணி எல்லாம் சொல்றாங்க. ஐயோ ஹிந்தியை திணிக்கிறார். எங்கேயா இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய சொந்த ஊர்ல திருச்சி பச்சைமலை ராமநாதபுரம் கிராமத்துக்கு போங்க. ஒரு ராமநாதபுரம் ஒரு கிராமம் இருக்குங்க பச்சைமலையில, திருச்சியில்.
அவருடைய சொந்த மாவட்டம். 2 ஆண்டுகளாக அந்த ஊர்ல அரசு பள்ளி இடிச்சு மக்கள் அங்க இருக்கக்கூடிய அரசு மரத்துக்கு கீழே போர்டு வச்சு படிச்சிட்டு இருக்கிறாங்க. மாநிலத்தினுடைய கல்வித்துறையினுடைய அமைச்சருடைய சொந்த ஊர்ல மக்கள் அரசு மரத்துக்கு கீழே பிளாக் போர்டு வச்சு படிக்கிறாங்க. காரணம், 2 ஆண்டுகளுக்கு முன்பு இடிக்கப்பட்ட பள்ளி இன்னும் கட்டலிங்க ஐயா. இவரு மகன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய மகன் பிரெஞ்சு படிப்பாராமா. பிரெஞ்சு படிக்கிறாருங்க ஐயா, பிரெஞ்சு படிக்கிறார். அவர் ஹிந்தி கூட படிக்கல, அவர் வேற எந்த மொழியும் படிக்கலீங்க, ஆங்கிலம் நேரா பிரெஞ்சு. ஆனா பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய நம்முடைய மாணவர்கள் 2 மொழி மட்டும்தான் படிக்கணுமா, 3வது மொழி படிக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும், தாய்மார்கள் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அம்மா, நீங்க தான் மாற்றத்தை கொடுக்க போறீங்க. தமிழகத்தில் தனியார் பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் 56 லட்சம், அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் 52 லட்சம். நீங்களே சொல்லுங்க, தனியார் பள்ளி அதிகமா அரசு பள்ளி அதிகமா? தனியார் பள்ளி 56 லட்சம், அரசு பள்ளி 52 லட்சம். சிபிஎஸ்இ ஸ்கூல், ஐபி என்னென்னமோ இருக்குதுங்க ஐயா, அந்த பேர் எனக்கு வாயிலே வரமாட்டேது. அதுல 3 மொழி படிக்கக்கூடிய குழந்தைகள் 30 லட்சம் இருக்காங்க. 30 லட்சம் பேர் 3 மொழி படிக்கிறாங்க. ஆனா அந்த 52 லட்சம் பேர் அரசு பள்ளியில படிக்கிறவங்க மட்டும் 2 மொழியா. திமுக காரனுக்கு மனைவி, இணைவி, துணைவி 3 பேர். 3 பேர் நான் சொல்லிட்டே வர, நல்லா கேளுங்க. 3 பேர். திமுக கார நடத்தக்கூடிய பள்ளியில 3 மொழி. திமுக கார நடத்தக்கூடிய பள்ளியில 3 மொழி, மனைவி, இணைவி, துணைவி 3 பேர். ஆனா நடுத்தர மக்கள் நமக்கு மட்டும் 2ஆமா. 2 மொழி மட்டும்தான் நீ படிக்கணும். படம் பார்க்கணும்னா கூட உதயநிதி ஸ்டாலின் முடிவு பண்றாரு எந்த படத்தை எடுப்பாரு, எந்த படம் வெளியே வரும், அந்த படத்தை மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும். புதுசா எந்த படத்தெல்லாம் பார்க்க முடியாதுங்க ஐயா. வேற எந்த படத்தை எடுத்தாலும் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் லாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு டாஸ்மார்க்ல ஒரு அண்ணன் சொன்னாரு, அண்ணா கூலிங்கா பீரே இல்லைன்னு. நான் சொன்ன கூலிங் பீரை விடுங்கண்ணா, நீங்க நினைக்கிற ஐட்டம் அங்க இருக்கான்னு. அது கூட திமுக காரன் என்ன தயாரிக்கிறானோ அதான் டாஸ்மார்க்ல இருக்கு. அங்கேயும் கூட உங்களுக்கு சாய்ஸ் எல்லாம் கிடையாது. அவன் என்ன விற்கிறானோ அதான் வாங்கிட்டு வரணும். திமுக ஆலையிலே என்ன உற்பத்தி பண்றாங்களோ அதான் இருக்கு. திமுக காரனுடைய கபட நாடகத்தை நல்லா புரிஞ்சுக்கணுங்க ஐயா. அவனுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயம், அவன் குழந்தைக்கு ஒரு நியாயம், சாதாரண அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய பெற்றோருக்கு ஒரு நியாயம். நம்ம குழந்தைகள் 2 மொழி, அவர்களுக்கு 3 மொழியே. அவங்க மேல 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 போகணும், நம்ம குழந்தைங்க போஸ்ட் அடிச்சு ஒட்டிக்கிட்டே இருக்கணும். இந்த நியாயத்தை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்களே சொல்லுங்க. ஹிந்தி எங்கேயும் திணிக்கப்படவில்லை. ஒரு மொழியை படிங்கன்னு பிரதமர் சொல்றாங்க, இந்தியா முழுவதும் படிக்கிறாங்க. தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை பாருங்க ஐயா, கடந்த 4 ஆண்டுகள்ல பட்ஜெட்டை மட்டும் பாருங்க. 4 ஆண்டுகள்ல பள்ளி கல்வித்துறைக்கு இருக்கக்கூடிய பட்ஜெட் 4 ஆண்டுகள் எவ்வளவு வந்திருக்கு? 2021-22 32,599 கோடி தமிழக அரசினுடைய கல்வி பட்ஜெட். 2022-23 36,895 கோடி. 23-24 40,299 கோடி. 24-25 44,000 கோடி. அப்படின்னா கடந்த 4 ஆண்டுகளை மட்டும் பெரியோர்களே தாய்மார்களே பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட பட்ஜெட் 4 வருஷத்துல மட்டும் 1,53,000 கோடி ரூபாய். இந்த 2,100 கோடியை தூக்கிட்டு வந்திருக்காங்க. 1,53,000 கோடி ரூபாய் பள்ளி கல்வித்துறையினுடைய பட்ஜெட். நாம கேட்கிறோம், எதுக்கு அரசு பள்ளியில டாய்லெட் இல்ல? மோடி 2,190 கோடி கொடுக்கல. நீங்க தான் சொன்னீங்களே ஆட்சிக்கு வந்தா 5 வருஷத்துல 3 லட்சம் பேர் அரசு வேலை வாய்ப்பு கொடுப்போம். எங்கயா கொடுக்கல? மோடி 2,190 கோடி கொடுக்கல. தமிழ்நாட்டில் மக்கள் அரசு மரத்துக்கு கீழே அமர்ந்து படிக்கிறாங்களே, எங்கயா பில்டிங்கை காணா? மோடி 2,190 கோடி கொடுக்கல. தமிழ்நாட்டில் 35 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்கணும் நியாயப்படி. 52% பள்ளியில மட்டும்தாங்க ஐயா 35 மாணவருக்கு ஒரு ஆசிரியர் இருக்காங்க. ஆசிரியர் ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. ஆசிரியர் ரெக்ரூட்டே பண்றது இல்ல. எங்கன்னு கேட்டா மோடி அவர்கள் 2,190 கோடி கொடுக்கல. ஏயா 1,53,000 கோடி ரூபாய் பட்ஜெட்டை வச்சுக்கிட்டு PM ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை கொண்டு வா என்று மத்திய அரசு சொன்னா அதை அப்படியே மடை மாற்றி திருப்பி நாங்க ஒத்துக்க மாட்டோம் என்று சொல்றீங்க. இங்க இருக்கக்கூடிய நடுத்தர மக்கள், ஏழை தாயினுடைய மக்கள், விவசாய பெருமக்களுடைய மக்கள் 3 மொழி படிக்க கூடாது, அவங்க 2 மொழி தான் படிக்கணும், இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கணும். நேத்து அண்ணன்
இந்த 2G புகழ் ஆர் ராஜா சொல்றார், இந்த ஹிந்திக்காரனே ஹிந்தி படிச்சுட்டு தமிழ்நாட்டில் வந்து குப்பை கொட்டிட்டு இருக்கான். ஐயா உழைச்சுதாங்க ஐயா சாப்பிட்றான், ஹிந்திக்காரன் உழைச்சுதானங்க ஐயா சாப்பிட்றான். ரோட்ல பிச்சையார் எடுக்கிறாங்களாங்க ஐயா. யாராவது இந்திக்காரன் இங்க வந்து நம்ம கிட்ட வேலை செய்யறாங்கன்னா உழைச்சு வேலை பார்த்து அவன் இங்க இந்த ஊர்ல வாழ்றான். நம்ம ஊரை எப்பவும் தப்பாக எந்த இந்திக்காரனும் பேசினதே கிடையாது. யாராவது ஒரு இந்திக்காரன் வட இந்தியாவில இருந்து தமிழ்நாட்டை பத்தி தப்பா நீங்க பேசி பார்த்திருக்கீங்களா? ஆனா இவனுக்கு அரசியலே நம்மை பற்றி தப்பா பேசாதவங்கள இவங்க இங்கிருந்து பான்பராக்கு வாயன், ஹிந்தி தெரிஞ்சா டாய்லெட் மட்டும்தான் கட்டலாம், இதெல்லாம் இங்கிருந்து இவங்க பேசுறாங்க. யாராவது ஹிந்தி தெரியக்கூடிய நாட்டுல யாராவது ஒருவர் நம்முடைய தாய் திரு தமிழ்நாட்டை பத்தி தப்பா பேசி நம்ம பார்த்திருக்கோமா? தாய்மார்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் இந்த மேடையில இருந்து நான் சொல்றேங்கம்மா. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி உங்களோடு இருக்கின்றோம். அஸ்ஸாம்ல 37 லட்சம் பேர் பிஜேபி ஆட்சிங்கம்மா. அஸ்ஸாம்ல 37 லட்சம் பேருக்கு மகளிர் உரிமை தொகை அஸ்ஸாம்ல எவ்வளவு கொடுக்கிறோம் அதெல்லாம் ஒன்னொன்னா பார்த்துட்டு வரலாம். அஸ்ஸாம்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி ஒரு தாய்க்கு 830 ரூபாய் கொடுக்கிறோம் அஸ்ஸாம். மத்திய பிரதேஷ்ல 1,30,00,000 பேருக்கு 1,250 ரூபாய் மாசம் கொடுக்கிறோம். மகளிர் உரிமை தொகை பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மத்திய பிரதேச மாநிலத்தில் 1,250. சத்தீஸ்கர்ல 80 லட்சம் மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம். சத்தீஸ்கர்லிங்கம்மா 80 லட்சம் மகளிருக்கு 1000. மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் 1,80,00,000 தாய்மார்களுக்கு 2,100 ரூபாய் கொடுக்கிறோம். நாளை காலை 11 மணிக்கு டெல்லியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி பொறுப்பேற்க இருக்கின்றார். முதல் கையெழுத்து டெல்லியில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு மாதம் 2,500. தமிழ்நாட்டில் நம்முடைய தலைவர்கள் சொல்றாங்க, அண்ணே என்னென்ன டெல்லியில் 2,500 அதை தாண்டி தானே நாம கொடுக்கணும். நம்முடைய தாய்மார்களுக்கு நாம செய்யலைன்னா யாருன்னே செய்வாங்க. இவன் உரிமை தொகைன்னு சொல்றான். நம்ம உரிமை தொகை இல்லைங்க, நம்ம கொடுப்பது நாம் கொடுப்பது காணிக்கை. தாய்மார்களுடைய உழைப்பிற்கு பாரதிய ஜனதா கட்சி 2026 தேசிய ஜனநாயக கூட்டணியில நீங்கள் ஆட்சியிலே அமர வைக்கும் பொழுது 2,500 தாண்டி பாரதிய ஜனதா கட்சி நான் சொல்றீங்க. இந்த பெரியவர் சொல்றார் மோடி கேரண்டி. மோடி அவர்கள் சொன்னால் செய்வார். அஸ்ஸாம்ல, மத்திய பிரதேஷ்ல, டெல்லியில, மகாராஷ்டிரால, சத்தீஸ்கர்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இருக்குதுங்க ஐயா. எல்லா இடத்திலும் தாய்மார்களோடு மோடி ஐயா நின்று கொண்டிருக்கின்றார்கள். 2026 தமிழகத்தில் தேர்தல் வரும் பொழுது நம்முடைய தேர்தல் அறிக்கையை தாய்மார்கள் நீங்க பார்க்கத்தான் போறீங்க. இவனுக்கு 1000 ரூபாய் தூக்கிட்டு வருவானு நீங்க பார்க்கத்தான் போறீங்க. காரணம், உழைக்கும் வர்க்கத்தை முன்னேற்ற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறோம். நீங்க கிடைக்கல அண்ணே 2,500 ரூபாய் கொடுத்தா எவ்வளவுனே ஆகும். நான் கணக்கு சொல்றேங்கம்மா. அண்ணே 1000 ரூபாய் கொடுக்காமயே உனக்கு பணம் இல்லைங்கிறானுங்க, தட்டு தடுமாறுறானுங்க. உங்க பாட்டுக்கு நீங்க மைக் எடுத்து 2,500 தாண்டி கொடுப்போம் சொல்றீங்களேன்னா அப்ப மத்த பணம் எல்லாம் சரியா வருமா? ஸ்கூலுக்கு பணம் கொடுக்கணும், ரோடு போடுறதுக்கு பணம் கொடுக்கணும், ஹாஸ்பிட்டல் நடத்துறதுக்கு பணம் கொடுக்கணும், வளர்ச்சி குறையாம இருக்கணும். எப்படிங்கன்னா கொடுப்பீங்க? அம்மா 3 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போடுறாங்க. தமிழக அரசினுடைய வருடாந்திர பட்ஜெட் 3 லட்சம் கோடி. 30% கமிஷன் அடிச்சா 90,000 கோடி. அம்மா இதெல்லாம் கமிஷன் அடிக்க தெரியாத கூட்டம். இந்த பிஜேபியில வந்து உங்களுக்கு கமிஷன் என்னன்னே தெரியாது. இவன் கமிஷன் வாங்க போனாங்கன்னா இவன் கமிஷன்காரனுக்கு 10 ரூபா கொடுத்துட்டு வர்ற கூட்டம் தான் இங்கெல்லாம் பிஜேபியில் இருக்கிறான். நேர்மை நாணயம் என்று சொல்லக்கூடிய கூட்டம் தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி. நாம கமிஷன் அடிக்காம ஆட்சி நடத்தும் பொழுது நமக்கு எதுக்கு 90,000 கோடி வேணுங்க? அந்த பணமெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு போகுது. தரமில்லாத சாலைகள், தரமில்லாத மருத்துவமனை, தரமில்லாத எல்லா பொருளையும் தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எந்த பாலை எப்ப உழுவும் தெரியாது. அதனால் நாங்கள் தெல்ல தெளிவாக இருக்கின்றோம். எங்களால் இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு காணிக்கையாக உங்களோடு நாங்கள் நிற்போம், உங்களை உயர்த்துவோம். காரணம், உங்களிடம் சேமிப்பு இருந்துச்சுன்னா, ஒரு தாய்மார் கையில சேமிப்பு இருந்ததுன்னா அது நாட்டிற்கு நீங்க திரும்ப அந்த பணத்தை கொடுக்க போறீங்க. நீங்க எந்த பொருளை வாங்கினாலும் திரும்ப அந்த பொருள் உங்க கைக்கு வரும் பொழுது அந்த பணம் இந்த நாட்டுக்கு வருது. தாய்மார் எப்பொழுதும் சரியா யோசிச்சுதான் செலவு பண்ணுவாங்கிற நம்பிக்கை பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா கையில் இருக்குதுங்க ஐயா. அதனாலதான் 830 அஸ்ஸாம்ல, சத்தீஸ்கர்ல 1000, மத்திய பிரதேஷ்ல 1,250,
மகாராஷ்டிராவில் 2100, டெல்லியிலே நாளையிலிருந்து 2500 நம்மால் கொடுக்க முடியும். வளர்ச்சியை இவங்களால கொடுக்க முடியாது. காரணம் 90,000 கோடி கொள்ளை அடிக்கணும், பணமும் கொடுக்கணும், ரோடும் போடணும், ஹாஸ்பிட்டலும் கட்டினா எப்படிங்க ஐயா பட்ஜெட் பத்து? அன்பு சொந்தங்களே, இங்க இருக்கக்கூடிய அன்பு தாய்மார்களே, நாங்கள் உங்களோடு நிற்போம். திமுக காரன் பிஜேபி என்ன எக்ஸ்ட்ரா கொண்டு வருதுன்னு பாருங்க. எல்லா நிதியோடு எல்லா திட்டத்தோடு உங்களுக்கு நேர்மை என்கின்ற வார்த்தையை உங்க வீட்டுக்கு நாங்க கொண்டு வரோம். நியாயம் என்கின்ற வார்த்தையை உங்க வீட்டுக்கு கொண்டு வரோம். இவங்க மாதிரி இல்லைங்க. ஒரு நாள் பேப்பரை திறந்து படிச்சீங்கன்னா தாய்மார்கள் மீது நடந்த பாலியல் வன்கொடுமை இன்னைக்கு நடக்கிறது நேத்தை விட கொடூரமா இருக்கு. நாளைக்கு நடக்க போறது இன்னைக்கு விட கொடூரமா இருக்கு. அதையெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்றால் கட்டுக்கோப்பான காவல்துறைக்கு மறுபடியும் அதிகாரத்தை கொடுத்து வீதியில் அவங்களை இறக்கி விடணும். அதே காவல்துறை நல்ல காவல்துறைங்க. திமுக வந்த பிறகு கையை கட்டி போட்டிருக்கின்றார். அந்த காவல்துறைக்கு அதிகாரத்தை திரும்ப கொடுக்கும் பொழுது ஒரு தாய்மாருக்கும் சகோதரிக்கும் ஒரு பிஞ்சு குழந்தைங்க ஐயா. நான் தாய்மார் சகோதரியை தாண்டி பிஞ்சு குழந்தைக்கு தமிழகத்திலே பாதுகாப்பு இல்லைன்னு நான் வந்துட்டேங்க ஐயா. பிஞ்சு குழந்தை, அந்த குழந்தை எதுவுமே தெரியாது. பிஞ்சு குழந்தை 8 வயசு பொண்ணுக்கு என்னங்க ஐயா தெரியும்? இல்ல 18 வயசு பொண்ணுக்கே பெருசா தெரியாது. பிஞ்சு குழந்தையின் மீது கையவர்கள் என்று கை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அவலத்தை தமிழ்நாட்டில் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எதுவும் செய்ய முடியாம குற்ற உணர்ச்சியில் என்று கொண்டிருக்கின்றோம். அதையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி சரி செஞ்சு கொடுக்குங்க அம்மா, நீங்க நம்பணும். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் அது முடியும். நாங்க 3 மொழி கத்துக்க வேண்டும் என்று சொல்வது எங்களுக்கு அது எந்த பிரயோஜனம் இல்லைங்கம்மா. நம்ம கிட்ட எந்த ஸ்கூல் இல்ல. 3 மொழி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வது உங்களுடைய குழந்தை நாளை உயர்ந்து நிற்க வேண்டும், மாமனிதனாக வர வேண்டும் என்பதற்காக, பாரத பிரதமரை போல ஒப்பற்ற தலைவனாக வர வேண்டும் என்பதற்காக. இந்த 52 லட்சம் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு மட்டும் ஏன் இவங்க வஞ்சனை பண்றாங்க? ஏன் ஓர வஞ்சனை பண்றாங்க? இவங்க நடத்தக்கூடிய பள்ளியில் இருக்கு. அதைத்தான் திரும்ப 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 கேட்க. இன்னைக்கு புதுசா வந்திருக்கிறாங்க நடிகர் எல்லாம் அரசியலுக்கு வர்றாங்க. அவரு சொல்றார், அண்ணன் விஜய் சொல்றார் 2 மொழி தான். அவரே ஒரு பள்ளி நடத்துறாரு, அவரே சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாரு. அந்த பள்ளியில ஹிந்தி மொழியை அவரே கத்துக் கொடுக்கிறார். அவருடைய சொந்த பள்ளி விஜய் வித்யாசிரம், நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடத்தக்கூடிய சொந்த பள்ளி சிபிஎஸ்இ பள்ளியில ஹிந்தி இருக்குதுங்க ஐயா. என்ன நியாயத்தை பேசுறாங்க அவங்கள? என்ன உண்மையை பேசுறாங்க? இவ்வளவு வாய்களையே பேசக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லா குழந்தையும் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஐபில பிரெஞ்சு வேறு வேறு மொழியில படிக்கிறாங்க. எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால் பாரதிய ஜனதா கட்சி உங்களோடு இருப்போம். உங்களுக்கு இது நல்லது என்பதை உங்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கும் அது தெரியும். ஹிந்தியை இந்த மனுஷனே திணிக்கல, இந்த மனுஷனே ஹிந்தியில தமிழ்நாட்டில் பேசல. இந்த மனுஷன் எதுக்கு நம்மளே ஹிந்தியில பேச சொல்ல போறார்? ஆங்கிலம் படிங்க, தமிழ் படிங்க, இன்னொரு மொழியை படிங்கன்னு சொல்றார். அதனால் நிச்சயமாக வருகின்ற காலத்துல நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் நிற்பீங்க என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க. ஏன்னா 2026 மாற்றம் இல்லை என்றால் என்னை பொறுத்தவரை எப்பவும் இல்லை என்றுதான் நான் பார்க்கின்றேன். ஏன்னா இன்னைக்கே தமிழ்நாட்டை திருத்த முடியாத ஒரு மாநிலமாக இவர்கள் மாற்றி வச்சிருக்கிறாங்க ஐயா. சாராயம் காட்டாற்று வெள்ளம் போல் ஓடிக்கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு நிற்கிறது. ஒரு பிஞ்சு குழந்தைக்கு இந்த மாநிலத்தில் பாதுகாப்பு இல்லை. இன்னும் 5 வருஷம் ஆச்சுன்னா யோசிச்சு பாருங்க. 5 வருஷம் ஆச்சுன்னா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் பகல் கனவுல 200 200 200 200 200 200னா அப்புறம் நம்ம சொல்லுவோம் போற போக்கில் அப்படியே அந்த வண்டியில் ஏற்பா, அந்த வண்டி பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகுது. அப்படிதான் முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறாங்க 200 200 200 200 200. எப்படி மக்கள் 200 கொடுப்பாங்க? எப்படி கொடுப்பாங்க ஐயா? எப்படி 200 கொடுப்பாங்க? இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி, யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லாத ஆட்சி, எந்தவித வளர்ச்சி திட்டமும் இல்லாத ஆட்சி, யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சியில எப்படி 200 மக்கள் கொடுப்பாங்க? 200னா 200 சீட்டுங்களாமா? அன்பு சொந்தங்களே, இந்த வரலாற்று சிறப்பு மிக்க கரூர் பொதுக்கூட்டத்தில் இங்கே பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்பு சொந்தங்களுக்கு சொல்லிக்கிறேன், உங்கள் குழந்தையும் 3 மொழி படிக்க வைங்க. தயவு செஞ்சு நீங்க அரசியல் கரவேட்டை கட்டுறதுக்காக உங்க குழந்தையினுடைய வாழ்க்கையை பால்படுத்திடாதீங்க. நாளைக்கு வந்து என்ன டாடி இப்படி பண்ணிட்டேன்னு கேட்பாங்க. என்னப்பா இந்த மாதிரி பண்ணிட்டேன், ஏன்னா இந்த மாதிரி பண்ணிட்டேன். உங்கள் குழந்தையை படிக்க வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் பொழுது படிக்க வைங்க. நன்றாக வர வேண்டும்.
நாம தான் கை கட்டி போஸ்ட் ஒட்டுற ஒரு காலகட்டமாக மாறி இருக்கின்றோம். குழந்தைகள் கம்பீரமாக வருங்காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆளுமை மிகுந்த தலைவர்களாக, பிரதமர்களாக, முதலமைச்சர்களாக உங்கள் குழந்தை வர வேண்டும் என்று நினைக்கின்றோம். இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று நினைக்கின்றோம். எங்களுக்கு இதுல எந்த விதமான சுயலாபம் இல்லைங்கம்மா. உங்களுடைய குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு ஆக்ரோஷமா பேச, இவ்வளவு பொய்யை பேசிக் கொண்டிருக்கின்றார். அதனால் நிச்சயமாக வருகின்ற காலத்துல உங்களுடைய அன்பும் ஆதரவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கும், மோடி அவர்களுக்கு இருக்கும், தாமரை சின்னத்திற்கு இருக்கும் என்று சொல்லி இந்த கரூர் அற்புதமான இந்த மாநகரத்தில் இந்த பொதுக்கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும், பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும் உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி நேரடியாக உங்களுக்கு நன்றி தெரிவித்து திரும்பி செல்லும் பொழுது பத்திரமாக உங்களுடைய வீட்டிற்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொண்டு வாய்ப்பு கொடுத்த மாவட்டத்தினுடைய எல்லா தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத அன்னையின் புகழ். பாரத் மாதா கி, பாரத அன்னையின் புகழ்.